ஃப்ரெண்ட்வுட்ஸ் நேயர்களுக்கு வணக்கம். தேமுதிக மக்களை சந்திக்கும் பிரச்சாரங்கள்ல ரொம்பவே ஈடுபட்டிருக்காங்க. அடுத்த கட்ட பிரச்சாரத்தையும் அவங்க ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. இப்படியா இருக்கும் பொழுது தேமுதிக திமுக கூட இருக்குமா, அதிமுக கூட இருக்குமா, இல்ல விஜய் கூட தான் அவங்க தேர்தலை சந்திக்கிறாங்க அப்படின்னு ஒரு பேச்சு இங்க அடிபட்டு இருந்தாலும் அதற்கும் இங்க பிரேமலதா அவர்கள் ஒரு முடக்கு போட்டிருக்கிறாங்க. விஜய பேரை மட்டும்தான் சொல்லல, ஆனா முழுக்க முழுக்க அவரை தான் என்ன பண்ணிருக்கிறாங்க வச்சு செஞ்சிருக்கிறாங்க அப்படின்னு தான் சொல்லணும். குறிப்பா தேமுதிக இதே தமிழ்நாட்டு அரசியல்ல புரட்டி போட்ட வரலாறுகள் ஏராளமா இருக்கு. ஏதோ சினிமா நடிகர் அரசியலுக்கு வந்துட்டாரு அப்படின்னு போற போக்குல பேச்சு வச்சுக்கல விஜயகாந்த் அவர்கள் சாதிச்சு காமிச்சார். சினிமாவில் இருக்கும் பொழுது எந்த அளவுக்கு உயர்ந்த மனிதரா இருந்தாரோ அதே போல அரசியலுக்கு வந்த பிறகும் ஒரு மாற்றத்தை ஏற்படுத்தினார். ஏதோ வாய் வழியா சொல்லிட்டுலாம் அவர் என்ன பண்ணல, சொல்லிட்டே இல்ல, சொன்னதை செஞ்சார், ஒரு மாற்றத்தை உருவாக்குனாரு. வரலாறு காணாத ஒரு வெற்றியை அவர் பதிய வச்சாரு. தேமுதிகவுக்கு ஒரு அங்கீகாரத்தை அவர் பெற்றுக் கொடுத்தார். தமிழ்நாட்டுல தேமுதிக இல்லாம இங்க ஆட்சி அமைக்க முடியாது அப்படின்ற ஒரு விஷயத்தையும் இங்க குறிப்பா நம்ம சுலபமா கடந்து போயிட முடியாது. ஏன்னா இதே தேமுதிகவுக்காக ஒரு பக்கம் திமுகவும் ஒரு பக்கம் அதிமுகவும் எப்படி வலை வீசினார்கள் அப்படின்ற கடந்த வரலாறுகள் எடுத்து பார்த்தாலே நல்லா தெளிவா இருக்கும். இப்பொழுதும் தேமுதிகவுக்குன்னு ஒரு தனி மக்களிடத்துல ஒரு அங்கீகாரம் இருக்குது அப்படின்னா அதுக்கு கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான். அதுல எந்தவித மாற்று கருத்து இல்லை. இப்படியா இருக்கும் பொழுது தேமுதிக கேப்டனுடைய இறப்புக்கு பிறகு எப்படியாவது இழந்த இடத்துல நம்ம திரும்ப வந்துடணும், அந்த ஸ்தானத்துக்கு வந்துடணும் அப்படின்னு சொல்லிட்டு தொடர்ந்து முயற்சிக்கிறாங்க. இதற்கு பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ரொம்ப முனைப்பா என்ன பண்றாங்க, செயல்படுறாங்க. கூட அவருடைய மகன் விஜய பிரபாகரன் அவரும் என்ன பண்றாரு, செயல்பட்டு இருக்கிறாரு. அது ஒரு புறம் இருந்தாலும் கடந்த தேர்தல் அதிமுக கிட்ட இருந்தாலும் இங்க அவங்க என்ன பண்ணல, எதிர்பார்த்த ஒரு வெற்றியை அடைய முடியல. ஆனா வாக்கு சதவீதத்தை கொஞ்சம் ஏத்துனாங்க அப்படின்னு. இத்தனைக்கும் அதிமுகவுக்கு உறுதுணையா இருந்த ஒரு பிரதான கட்சி அப்படின்னா அது தேமுதிக தான் கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில். சோ இந்த தடவையும் அதை நம்ம மிஸ் பண்ணிடக்கூடாது அப்படின்றதுக்காகத்தான் இந்த தடவை எப்படியாவது விட்டதை பிடிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு நோக்கத்துல பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் முனைப்பா இருக்கிறாங்க. மக்களை சந்திக்கும் பிரச்சாரத்துல அவங்க 2.0 என்ன பண்ணிருக்காங்க, ஆரம்பிச்சிருக்காங்க. இப்படியாய்தான் ஒரு இடத்துல அவங்க பேசும்பொழுது என்ன சொல்றாங்கன்னா, நேத்து கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாருமே முதலமைச்சரா வந்துடணும் அப்படின்னு சொல்றாங்க. நேத்து பெஞ்ச மழையில காளான்கள் அவங்க எல்லாம் ஒரு சாதாரண ஒரு காற்று வந்தாலும் என்ன பண்ணுவாங்க, அடிச்சுட்டு போயிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு விஜய விமர்சனம் பண்ணியிருக்காங்க. பேரு சொல்லவே இல்லை. ஆனா இதே விஜய் கூட கூட்டணி வைக்க போறாங்க, இதே திமுகவை எதிர்க்கிறாங்க, அதிமுகவை எதிர்க்கிறாங்க. அப்போ மூன்றாவது ஒரு அணி தேமுதிக தாவேகா கூட போய் இணையும் அப்படின்னு எல்லாம் பேசப்பட்டிருந்தது. ஆனா விஜய் இன்னைக்கு என்ன பண்ணிருக்காங்க, கழட்டி விடுற ரேஞ்சில தான் என்ன பண்றாங்க இருக்கிறாங்க. விஜய் என்ன பண்றாரு, நம்பிக்கிட்டு இருக்காரு. நம்மள நம்பியும் கடையை திறந்து போட்டோம், வியாபாரம் பண்றதுக்கு 4 பேர் வருவாங்க, வந்து அவங்கள சேர்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விஜய் அவர்கள் என்ன பண்றாரு, காத்து கொண்டு இருக்கிறார். ஆனா இங்க விஜய் அவர்களை நம்பி யாரும் வர்றதுக்கு தயாராகவே இல்லை. ஏன்னா கட்சி ஆரம்பிச்சிருக்கிறாரு. கூட்டத்தை கூட்டி மாசு காட்டுறதுக்கு தான் இங்க என்ன பண்றாங்க, நிறைய பேர் கட்சி ஆரம்பிச்சிருக்காங்களா, கூட்டத்தை கூட்டிட்டா மாசு காட்ட முடியுமா? விஜயகாந்துக்கு கூடாத கூட்டமா இப்ப கட்சி ஆரம்பிச்சவங்களுக்கு எல்லாம் கூட்டத்தை கூட்டி மாசு காட்டுறாங்க. அதெல்லாம் நம்பி இவங்க முதலமைச்சரா ஆயிடலாம் அப்படின்னா அது ஆக முடியாது அப்படின்னா பண்ணிருக்கிறாங்க. விமர்சனங்களை அப்படியே அள்ளி தூவி இருக்கிறாங்க விஜய் மேல. பேரு மட்டும் தான் சொல்லல, தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அப்படின்னு மட்டும் தான் சொல்ல. ஆனா அவங்க சொல்றது எல்லாமே யாருக்கு பொருந்ததுன்னா விஜய்க்கு தான் பொருந்தது. ஏன்னா விஜய் கூட்டத்தை கூட்டி மாஸ் காட்டிடணும் அப்படின்னு சொல்றாங்க. அதே போல நேத்து பெஞ்ச மழையில முளைச்ச கால சாதாரண காத்துல கூட அடிச்சுட்டு போயிடும் அப்படின்னா அது விஜய் அவர்களை தான். கட்சி ஆரம்பிச்சவங்க எல்லாம் இன்னைக்கு முதலமைச்சரா ஆகிடணும். விஜயகாந்த் அவர்களுடைய நோக்கம் கட்சி ஆரம்பிச்சாரு, ஆனாலும் அவருக்கு தெரியும் நம்மளால ஒரு முதலமைச்சர் ஆக முடியாது, ஆனா ஒரு மாற்றத்தை ஏற்படுத்த முடியும். இதே தமிழ்நாட்டு அரசியல்ல தேமுதிக இல்லாம விஜயகாந்த் இல்லாம ஒரு கட்சி ஆட்சிக்கு வர முடியாது அப்படின்றத அவர் நம்பினாரு, அது செஞ்சு காமிச்சார். இன்னைக்கும் விஜயகாந்த் அவர்கள் உயிர்ப்புடன் இருந்திருந்தால் அவர் தான் முதலமைச்சர் அப்படின்ற பேச்சும் இன்னைக்கு பொதுமக்கள் மத்தியில பரவதான் செய்யுது. ஏன்னா 2 பேர் ஆளுமை மிக்க தலைவர்கள் இல்ல, ஒரு பக்கம் கலைஞர் ஒரு பக்கம் ஜெயலலிதா, இவங்க இல்லாததுனால இன்னைக்கு திமுகவுக்கு எதிராக இங்க தேமுதிக இருந்திருக்கும். இன்னைக்கு தேமுதிக விஜயகாந்த் அவர்கள் இருந்திருந்தார்னா அவர் தான் முதலமைச்சர் அப்படின்ற ஒரு பேச்சும் இன்னைக்கு மக்கள் மத்தியில நிலவுதுன்னா அது
அதுக்கு அடித்தளம் போட்டவர் விஜயகாந்த் அவர்கள் அப்படின்றதுல யாரும் மாற்று கருத்து சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த அளவுக்கு விஜயகாந்த் அவர்கள் மக்கள் மத்தியில போய் நின்னாரு, மக்கள் கிட்ட போய் நின்னாரு, மக்களோடு மக்களை நின்னாரு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்கள் கட்சி ஆரம்பிச்சுட்டு நான் மேலதான் இருப்பேன், கீழே இறங்க மாட்டேன், என் காலு கீழே பதியாது. மன்சூர் அலிகான் சூப்பரா சொன்னாருங்க, மக்களோடு மக்கள் நின்னாதான் அவங்களுடைய கஷ்ட நஷ்டங்களை நம்ம தெரிஞ்சுக்க முடியும். மன்சூர் அலிகான் சொன்னது, நான் ஹெலிகாப்டர்ல தான் வருவேன், மேலதான் பறந்துட்டு வருவேன், மக்களை நான் சந்திக்க மாட்டேன், மக்களோட மக்களை நிக்க மாட்டேன் அப்படின்னா யாராலுமே இந்த அரசியல்ல இங்க நிலைக்க முடியாது அப்படின்றது மன்சூர் அலிகான் சொன்னார். விஜய்க்கு ஆதரவு தெரிவிச்ச அதே மன்சூர் அலிகான் தான் விஜய்க்கு எதிராகவும் பேசினார். சோ இப்படியா இருக்கும் பொழுது விஜயகாந்த் அவர்கள் மக்களோடு மக்களா நின்னார், மக்களுக்காகவே நின்னார் அப்படின்றதுலதான் இன்னைக்கும் அவர் மறைந்தாலும் அவரை பற்றி மக்களிடத்துல பேச்சுகள் இருக்கதான் செய்யுது அப்படின்றது மாற்று கருத்து இல்ல. இப்போ பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் 2026 சட்டமன்ற தேர்தலில் எப்படியாவது இழந்ததை நம்ம அங்கீகாரத்தை பெற்றுக்கொள்ளணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ரொம்ப முனைப்போட இருக்கிறாங்க. அதன் அடிப்படையில பார்த்தா இவங்க யாரு கூட கூட்டணி போங்க ஒரு குழப்பத்தை ஏற்படுத்துறாங்க. திமுகவா இல்ல திமுக இல்ல அப்படின்னு, அதிமுக கூட இல்ல அதிமுகவும் இல்ல, இல்லப்பா விஜய் கூட கூட இல்ல அதுவும் இல்ல, எல்லாரையும் என்ன பண்றாங்க விமர்சிக்கிறாங்க. ஸோ ஜனவரி மாசம் இன்னும் ஒரு மாசம் இருக்கு, அந்த மாசத்துல அவங்க அனௌன்ஸ்மெண்ட் பண்றாங்க யாரு கூட கூட்டணி அப்படின்றத தெளிவான ஒரு முடிவு எடுப்பாங்க அப்படின்னு தான் தேமுதிக தொண்டர்கள் எல்லாருமே என்ன பண்றாங்க நம்பிக்கிட்டு இருக்காங்க. ஆனா எல்லாருடைய கருத்தும் திமுக கிட்ட போனா நிச்சயமா நம்மளுக்கு அங்கீகாரம் வந்துரும் அப்படின்னு சொல்லிட்டு தான் இங்க பேசப்பட்டது. திமுக ஆல்மோஸ்ட் 9 தொகுதி பிளஸ் ஒரு ராஜ்யசபா அப்படின்ற விதத்துல கூட இங்க பேச்சுகள் அடிபட்டு இருக்கு, பேச்சுவார்த்தைகள் போயிட்டு இருக்கு அப்படின்னு ஒரு தகவலும் இங்க முன்வைக்கப்படுது. என்ன நடக்குது அப்படின்ற, ஏன்னா அதிமுக தரப்புல இருந்தும் ஒரு சில தகவல் வந்தது 30 சீட்டு தராங்க அப்படின்னு. இப்போ விஜய் கூட கூட்டணி போனா 60 சீட்டு தராங்க. இப்படி பலதரப்பட்ட பேச்சுவார்த்தைகள் மக்கள் மத்தியில இருக்கதா செய்யுது. ஆனாலும் இங்க தேமுதிக ஒரு அங்கீகாரத்துக்கு வரணும்னா பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் ஒரு ஷார்ப்பான ஒரு முடிவு எடுப்பார், அதிரடியான முடிவு எடுப்பார், தொண்டர்கள் போற்றுகிற விதமாக ஒரு முடிவு எடுப்பார் அப்படின்னு தான் சொல்லப்படுது. விஜயகாந்த் அவர்கள் இருக்கும் பொழுது எப்படி வியூகங்களை வகுத்தாரோ அதே நிலைமையில தான் பிரேமலதா விஜயகாந்த் அவர்களும் வியூகங்களை வகுப்பாங்க அப்படின்னு அவருடைய தொண்டர்களும் இங்க உறுதியா நிக்கிறாங்க அப்படின்றது தான் இங்க முதல கருத்தா இருக்கு. என்ன நடக்கத போகுது அப்படின்ற பொறுத்து இருந்து பார்க்கலாம். பிரேமலதா விஜயகாந்த் அவர்கள் விஜய விமர்சனம் செஞ்சிருக்கிறாங்க. மக்களை கூட்டி மாஸ்க் காட்டிட்டா ஒரு மாபெரும் தலைவன் ஆயிட முடியுமா, முதலமைச்சர் ஆக முடியுமா, நேற்று பெஞ்ச மழையில முளைச்ச காளான் ஒரு சாதாரண காத்து அடிச்சாலே மறைஞ்சு போயிடும் அப்படின்னா இங்க தமிழ்நாட்டுல சில கட்சிகள் ஆரம்பிச்சிருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி இருக்கிறாங்க. இதை பத்தியோட கருத்து என்ன அப்படின்ற கீழே கமெண்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.